ஆன்லைனில் வாங்கும்போது நான் பண்ண ஒரு சின்ன தப்புங்க. அது எனக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்துச்சு. அது என்ன பாதிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், இது டிஎன் ஹஸ்பண்ட் சேனல். நான் உங்கள் சுந்தர். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிஸ்டம் டேபிள், அதாவது லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு டேபிளுங்க. அதுவும் வந்து வீல் வச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சௌகரியமாக இழுத்துக்கலாம், அங்கங்கே மூவ் பண்ணிக்கலாம். வீல் இல்லாமல் ரொம்ப பெரிய டேபிள் இருந்ததுன்னா ஒன்று வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக 5000 மேலே வந்துடும். இன்னொன்று அதை நம்ம அங்கங்கே நம்ம விருப்பமாக இழுத்துட்டு போக முடியாது. அதனால் வந்து நான் ஒரு சின்ன டேபிள் ஆர்டர் பண்ணேன். நிறைய ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், வேறு மாடல் இருந்தது. ஸோ இந்த மாடல் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றதெல்லாம் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொன்னால் இது 2000 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி, அதனால் இதை நான் எடுத்தேன். பொதுவாக நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது 2-3 விஷயம் கவனிக்கணும். அது என்னென்னா, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்துடுதா, ஏதாவது மிஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து உடனே ரீப்ளேஸ் போட முடியும். இன்னொன்று ஸ்க்ராட்ச் ஆகிருக்கா, இல்லைங்கன்னா உடஞ்சிருக்கா, இல்லை வந்து பழையது எதுனா சில நேரத்தில் பழையதை யூஸ் பண்ணது கூட சில நேரத்தில் போட்டு விட்டுறதுலாம் உண்டு. அதனால் அதையும் நம்ம ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது தான். ஏன்னா வந்து ஃபிக்ஸோட வராது, நம்ம தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ நான் உட்காந்து பொறுமையாக அந்த ஒரு சின்ன ஒரு மேனுவல் புக் இருந்தது, அதை பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது வெறும் சிஸ்டம் டேபிளுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு இல்லைங்க. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ். உதாரணத்துக்கு குட்டி பசங்க நம்ம வீட்டில் இருக்கான்னு வச்சிங்களேன், ஸ்டடிக்காக அவங்களுக்கு வந்து சூப்பராக சின்னதாக கொஞ்சம் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சேர் போட்டு விட்டுட்டோம்னா அவங்க ஒரு சிங்கிள் பர்சன் வந்து எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ பேக் வச்சுக்கிறதுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேபிள் சின்ன பசங்க வச்சுங்க. பெரியவங்க வயசானவங்க வந்துட்டு சில நேரத்தில் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது, முழங்கால் வலி இருக்கும், பிரச்சனை இருக்கும், வயசானவங்க கீழே உட்காந்து சாப்பிட்றது. அவங்க ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு சேர் போட்டு, சாதாரண நம்ம பிளாஸ்டிக் சேர் இருக்குல்ல அந்த மாதிரி சேரில் உட்கார வச்சுட்டு இந்த டேபிள் நம்ம அவங்க பக்கத்தில் தள்ளி விட்டுட்டோம்னா சாப்பாடு பக்கத்தில் தண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம அதில் வச்சிடலாம். அவங்க வந்து நீட்டாக உட்காந்து அழகாக சாப்பிட்டு எழுந்திரிக்கலாம். இல்லை பெட்லேயே இருந்து சில நேரத்தில் வந்து எந்திரிச்சு வர முடியலாம் கூட பெட்டு பக்கத்துலேயே நம்ம தள்ளி விடலாங்க. க்ளோஸாக அந்த 2 கால் கீழே இருக்குல்ல, அது வந்து பெட்டுக்கு கீழே போயிடும். ஸோ அப்படியே வந்து மேலே வரைக்கும் வந்துடும். அவங்க படுத்துட்டு இருக்கிறவங்க அப்படி திரும்பி காலை கீழே போட்டாலுமே போதும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஒரு மல்டி பர்பஸ். அது மட்டும் இல்லை, நம்ம கூட யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு தான், ரொம்ப குட்டி பசங்க வந்து ஸ்டடிக்காக தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நார்மலாகவே நம்ம வந்து சேரில் உட்காந்துருக்கும் போதோ இல்லை வந்து சோஃபாவில் உட்காரும் போதோ இது வந்து நம்ம பூ கட்டுறதுக்கு, காய்கறி நறுக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு மல்டி பர்பஸ் தான் நான் வந்துட்டு அதையும் கன்சிடர் பண்ணி தான் வாங்கினேன். வெறும் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் நம்ம இது கூட யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நீங்கள் அங்கே ஸ்டாண்டு நின்றுட்டுருக்குல்ல, அதில் வந்து கருப்பு கலர் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து என்ஜினியரிங் வுட்டு. அது வந்து வுட்டு கிடையாது, அதாவது கட்டை கிடையாது, என்ஜினியரிங் வுட்டு. அட்டை மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியும் என்ஜினியரிங் வுட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடலில் நான் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நான் வாங்கினதான் நான் பண்ண பெரிய தப்பு. எதனால் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கவாக வந்தது எந்த யூஸ்டு ப்ராடக்ட் இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு. ஆனால் கண்டினியூவாக யூஸ் பண்ண நம்ம வந்து வீல் ஃப்ரண்ட்டு பேக்லாம் இருக்க இந்த வுட்டு வந்து என்ன ஆயிடுச்சு, என்ஜினியரிங் வுட்டு வந்து லூஸ் ஆகிடுச்சுங்க. அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிட்டு அதில் பெரிய ஓட்டை மாதிரி பெருசாக உடஞ்சி, இங்கே பாருங்கள் கால்லாம் லூஸ் ஆகிட்டு இப்போ கம்ப்யூட்டர் டேபிள் வைக்கவே பயமாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 1300 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. அது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து திருப்பி ஒன்று ஆர்டர் பண்ணேன். இந்த முறை கரெக்டாக பார்த்து, அதாவது இந்த என்ஜினியரிங் வுட்டு வந்து கனெக்ட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக அயனில் வந்து அந்த கனெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். கீழே 2 காலுக்கும் அந்த ஜாயிண்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ஜினியரிங் வுட் வந்து நம்ம யூஸ் பண்ண லூஸ் ஆகிடுது, உடஞ்சி வந்துடுது. அதனால தான் இதை வாங்கினேன். ஸோ இது நான் முதல்லையே பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 1600 வந்து ஒரு 800 வச்சுங்களேன், 2000 ரூபாய்க்குள்ளே வச்சுங்க. அது வந்து எனக்கு ஒரு 1300 தான். ஸோ நான் அந்த ஒரு 300-400 மிச்சம் பண்ணுறேன்னு நினச்சி நான் பண்ணது எனக்கு இன்னொரு ப்ராடக்ட்டே வாங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இருந்ததா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி.